எல்லாத்துலயும் நல்லதை தேடுறது. 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவன்ல ஒரு தருதலையை தேடி வச்சிருது. ஐத்தியக்காரத்தனம். என்னை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல், இந்த அண்ணாதுரையை தோற்கடிக்க முடியாமல் இந்த காங்கிரசார் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள். எது ஏன்? அதுவும் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி வெங்கடாசலபதியை, அந்த 7 மலையானை துணைக்கழைத்து வருவது ஏன்? அவன் படத்திலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன்? காங்கிரஸ் அறிஞர் அண்ணாவை தோக்கடிக்கிறதுக்கு காசு கொடுத்தது. இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு காசு கொடுக்கிறான். என்ன மாறுதல்? என்னது உங்க பிரச்சனை? என்ன உங்க பிரச்சனை? என்ன உங்க பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்க. பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறேன் என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுறீங்களா? உனக்கு என்ன தெரியுது? என்ன தெரியுது? வரவெல்லாம் 2000, இவன் 2000, இன்னொருத்தன் 2500. அவன் அண்டா, இவன் குண்டா, இவன் மிக்சி, இவன் கிரைண்டர், அவன் ஃப்ரிட்ஜ். மிக்சியில எதை போட்டாரப்ப? குடுக்கிறவன் மண்டை போட்டாரப்பியா? மல்லி மிளகா கொந்து தான் போட்டாரப்ப. மஞ்சள் அதேவன் கொடுப்பேன், அதவன் கொடுப்பேன். ஃப்ரிட்ஜ் எதை கொண்டு வைப்ப? கொடுத்தவரை உள்ளது கேப்பியா? எதை வைப்ப? எதை வைப்ப? கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, கீரை வைப்ப. அதை யார் கொடுப்பா? விவசாயி தான் கொடுக்கணும். தாலிக்கு தங்கம் அரப்பவன், இன்னொருத்தர் 1 பவன். தாலிக்கு தங்கம் கூட வாங்கி அந்த பிள்ளைகளத்துல கட்ட முடியாத வக்கற்ற நீ என் பிள்ளைய வச்சு எப்படா கடைசி வர வாழுவ? டேய், எப்படா அந்த பிள்ளைய வச்சு பொழப்ப? அரப்பவன் தங்கம் வாங்கி கட்ட வக்கல்லாத நீ எப்படா பொழப்ப? தாலிக்கு தங்கம் கொடுத்துடணும், பட்டு புடவை கொடுத்துடணும். அப்புறம் பிறந்த நாள் வந்தா இலவச கல்யாணம், பொண்டாட்டியும் இலவசம். என்ன சிரிக்கிற? சிரிக்கிற? நடக்காத மாதிரி சிரிக்கிற? இலவச திருமணம்னு செஞ்சு வைக்கிறானா இல்லையா? மானம் கட்டவனை. பொண்டாட்டி கட்ட முடியாதவன் எதுக்கடா பொழைக்கிற? நாய் தனக்கான ஜோடியை சேர்த்துக்கிறது, பன்னி சேர்த்துக்கிறது, நரி சேர்த்துக்கிறது, பூச்சி வண்டு சேர்த்துக்கிறது. மான தமிழ ஒன்னால ஒரு நேசிச்சு ஒரு பொண்ணை கட்டிக்க முடியல. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. பொண்டாட்டி இலவசம், அதையும் வாங்கிக்கிட்டா குனிஞ்சு. நாளைக்கு வருவான்டா புள்ள இலவசம்னு, வாங்குவியா? அப்ப வெக்கமா இருக்குல்ல, அவமானமா இருக்கலடா, மானம் கெடுதல. அப்படிதான்டா எல்லாத்தையும் கையேந்தும் போது நீ யோசிக்கணும்டா. ஏன் இத்தனை கேள்வியை நான் எழுப்புறேனே? இதெல்லாம் உனக்கு எழுதா இல்லையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? சிந்திக்கிறியா இல்லையா? உனக்குள் எந்த கேள்வியுமே எழாதா? எழாதா? எப்படி? எவ்வளவு பெரிய பரம்பரையில் வந்துட்டு பைத்தியக்கார பயிலிட்ட நாட்டை கொடுத்துட்டு அரிசி பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் அல்லாடி எடுத்துடுற. இதை தூக்கி வீசுத. நீ வா, நம்ம ஆட்சியை நிறுவோம். என்ன பண்ணுவோம்? படிக்க வைப்போம், படிக்க வைப்போம். பிள்ளைக்கு ஆகப்பெரிய கல்வியை கொடுப்போம், சிறந்த கல்வியை கொடுப்போம். கல்விதான் ஒழுக்கத்தை, சமூக மேம்பாட்டை உருவாக்கும், சமூக ஒழுங்கை உருவாக்கும். செல்வத்தில் ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம். அதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், படிக்க வைப்போம். படிப்புக்கேற்ற வேலை கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுப்போம். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுப்போம். வா. மருத்துவம் உலகத்தரத்தில் கொடுப்போம். இந்த அயோக்கிய பேர் மாதிரி முடியலன்னா தனியார் அப்போலோ, காவேரி, எம்ஜி ராமச்சந்திரால படுக்கூடாது, அரசு மருத்துவமனையில் படுக்கணும். உலகத்தரத்திற்கு தரம் உயர்த்தி நம் மக்களுக்கு மிகச்சரியான மருத்துவத்தை, மிக தரமான மருத்துவத்தை கொடுப்போம். அதை கொடுப்போம்டா. கட்டணம் இல்லாம நம்ம கொடுக்க வேண்டியது 3 தான்டா. 1 கல்விடா. கல்வினா இப்பவும் கல்வி இருக்கு, கட்டணம் இல்லாம இருக்கு. கல்வியா இல்லை. பள்ளிக்கூடம் கழிப்பிட மாதிரி இருக்கு, அவங்க கல்லறை நட்சத்திரம் மாதிரி இருக்கு. எப்படி? ஏய், படிப்பிடம் பாலடைஞ்சு கிடக்குது, அவங்க செத்த பிறகு படுக்கிற இடம் பெரிய மாளிகையா இருக்கு. போய் கடற்கரையை பாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பள்ளிக்கூடம் அது மாதிரி ஆகணும், அவங்க புதகுழி இது மாதிரி ஆகணும், மாற்றணும். புரியுதா? புரியுதா? இது மாற்றம். மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் எவனும் படுத்து மருத்துவம் செய்யறதில்லை. ஏன்? தரம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? தனியார் மருத்துவமனை, உலக மருத்துவர்கள், உலக மருத்துவம், அதை தாண்டிய மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கு. உடம்பு முடியலன்னா இங்கிலாந்து போறான்லடா, உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போறான்ல, உடம்பு முடியலன்னா சிங்கப்பூர் போறான்ல, அவனை உடம்பு முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு போகணுங்கிற இயக்கத்தை உருவாக்கணும்டா. அதான்டா மாறுதல், அதான்டா வளர்ச்சி. இது 2ஐயும் நம்ம மக்களுக்கு கட்டணம் இல்லாமல் தரமாக கொடுத்துட்டா 10 ரூபா செலவு கிடையாது. பிள்ளையை நான் படிக்க வச்சிடுறேன். எப்படி சட்டம் போடுவோம்? மகன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம். கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. எங்கள் அரசு எங்கள் பிள்ளைகளுக்கு
ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி. என்ன படிப்பு? டாக்டர் படி. என்ன படிப்பு? இன்ஜினியர் படி. 5 பைசா செலவு இல்லாமல் தன் பிள்ளையை படிக்க வைக்க. ஏன்? நாட்டின் செல்வம் அவன் படிக்க வைக்குது. வேற என்ன வேணும்? மருத்துவம். பாட்டிக்கு முடியலைனாலும் அவன் நாட்டின் பாட்டி, தேசத்தின் பாட்டி. அவ எப்படி? மூத்த சொத்துடா, அறிவு சொத்து. அவளை அரசு மருத்துவம் பண்ணுது. நீ முடியலைன்னு சொன்னா போதும், உயிர் காக்கும் ஊர்தி வந்து கூட்டிட்டு வந்து உலகத்தரத்திற்கு மருத்துவத்தை கொடுத்து காக்கும். தாயன்னா உன் தாய் அல்ல, வீட்டின் தாய் அல்ல, தேசத்தின் தாய், நாட்டின் தாய். தந்தைனா உன் தந்தை இல்லை, தேசத்தின் தந்தை, நாட்டின் தந்தை. யாருக்கு கூட 1 ரூபாய் இல்லை, 1 கோடி இல்லை, 2 கோடி மருத்துவமானாலும் செலவானாலும் கட்டணமில்லாத மருத்துவத்தை குடிகளுக்கு கொடுக்கும். இதுக்கு பேர் என்ன? அரசு. இதை கொடுக்க மறுக்கிறதுக்கு பேர் என்ன? தரிசு. உனக்கு விளங்குதா? பிறகு குடிநீர். உலக உயிர்களின் உயிர் தேவை. உயிர் பாலாக இருக்கிற நீர் விற்பனை பண்டம் அல்ல. என்ன செய்கிறேன்? நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்துறேன். இது 3ம் கட்டணம் இல்லாமல் கொடுத்துறோம். மற்ற எல்லாம் எதுவுமே இலவசம் கிடையாது. எதுவும் இலவசம் கிடையாது. மின்சாரம் தருவேன், தடையற்று தருவேன், உரிய கட்டணத்தை வாங்கிப்பேன். ஏன்? நானே உற்பத்தி செய்வேன், மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். இவங்கள மாதிரி அணலை கட்டிக்கிட்டு அழமாட்டேன். சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை மின்சார உற்பத்திக்கு போயிடுவேன். எப்படி தயாரிப்பேன்னு போட்டு காட்டுவேன். படம் பார்க்க உனக்கு நேரம் இல்லைன்னா கையில் தான் வச்சிருக்கீல, சீமான் லேட்டஸ்ட் ஸ்பீச்சுன்னு தட்டு வந்துடும் யூடியூப்பில், போட்டு பாரு. சும்மா தெண்டமாக ஏதாவது பார்த்து பொழுத போக்காத. அண்ணன் பேச்சை பாட்டு நல்ல பொழுதா ஆக்கு. தயவு செய்து பாரு. எப்படியா கல்வி அண்ணன் இப்படி கொடுக்குறீங்கதா? கல்வியில் உலகத்தில் ஃபின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூரா? சின்ன நாடு சிங்கப்பூர் 3வது இடத்துல இருக்கா? ஐயோ அப்படியா? இந்த நாட்டை முந்தி கொண்டு அண்ணன் தர்றேங்கிறான். எப்படி தர்றேங்கிறான்? அதை சொல்கிறான். அப்போ நான் என்ன பண்ணேன்? நான் பேசினா நம்ப மாட்டேன். அதுக்கு தான் போட்டு காட்டுறேன். இங்கே வர்ற நான் மாடு மேய்க்க வைக்கிறேங்கிறேன்னு சிரிச்சா. ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான்னு இங்கே வர ஹெலிகாப்டரில் மேய்க்கிறான்ற. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் புரியல. சாராய காசு 50,000 கோடி, பால் 3 லட்சம் கோடி. இப்போ பால் விற்கிறதா சாராயம் விற்கிறதாடா? என்னடா யோசிங்கடா. தண்ணீரை கொடுத்துட்றேன், மருத்துவத்தை கொடுத்துட்றேன். உனக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? மின்சாரம் நான் தரமாக தந்துடுறேன், தடையின்றி தந்துடுறேன். சிலிண்டர் தானே நானே உற்பத்தி செய்கிறேன். ஓசியா தரமாட்டேன். இவன் மாதிரி 3 சிலிண்டரு அன்னபூர்ணி சூப்பர் 6, 7லாம் தரமாட்டேன். காசு கொடுக்கணும் எனக்கு காசு கொடுக்கணும். என்ன காசு? நான் உற்பத்திக்கு ஒரு செலவு பண்ணுறேன், அங்கே வேலை செய்கிறேன், பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணும். எனக்கு இந்த நிர்வாக செலவு இருக்குது, உற்பத்தி செலவு இருக்குது, அதை கொடுத்துட்டு எடுத்துக்க. ஆனால் தடை இல்லாமல் தருவேன், எவ்வளோ வேணாலும் தருவேன். இப்போ மாலை நான் படம் போட்டு காட்டுவேன் உங்கள் மகன் ஆட்சி எப்படி இருக்கும்னு. அப்புறம் காவல்துறை உங்கள் பிள்ளையின் ஆட்சியில் எப்படி இருக்கும், காவல்துறை எப்படி இருக்கும் பாருங்க, நான் போட்டு காட்டுவேன். அங்கே நீங்கள் வர முடியலன்னு வச்சுக்கிறீங்க. வீட்டில் இருந்து சொன்னானே சீமான் அப்படின்னு உள்ளங்கையில் தான் உலகத்தை வச்சிருக்கல. தட்டிப்பார். சின்ன மூளை, நிறைய வேலை, பெருங்கனவு. எது? அடிமை தமிழ் தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, பெருமைமிக்க வாழ்வு. உலகில் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல என் இனமும் உரிமை பெற்று உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் கொண்டிருந்த புனித கனவு. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். இந்த பைந்தமிழன் ஆட்சியிலே இதை நினைவில் வச்சுக்கணும். ஒழிப்பேன். எப்படி பசி இல்லாமல் எப்படி ஒழிப்ப? நானே வேளாண்மை செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், பாலை நானே என் மக்களுக்கு தூய பாலை கொடுப்பேன். இலவசம் அல்ல, உரிய கட்டணத்துக்கு கொடுப்பேன். மிகப்பெரிய பொருளாதாரத்தில் என் மண்ணை மேம்படுத்திய நாட்டு மக்களை வேலை இல்லை, பசி, அந்த சொல்ல இல்லாமல் ஒழிப்பேன். நீ நம்பு, நான் செய்வேன். எல்லாரும் தான் நம்பிட்டீல. ஒரு தடவை தான் உன் மயனை நம்பி பாரு, உன் உடன் பிறந்தவனை நம்பி தான் பாரு. என்ன புதுசாக இருக்க போகுது? என்ன? ஐயா கருணாநிதி ஆட்சியில் என் அப்பன் சித்தப்பன் எல்லாம் நான்லாம் வாழ்ந்துட்டேன். அம்மா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் வாழ்ந்துட்டோம். அப்புறம் ஐயா ஸ்டாலின் 5 வருஷம் வாழ்ந்து ரொம்ப கொளுத்துட்டீங்க, செழிச்சிட்டீங்க. அப்படி இந்த ஐயா எடப்பாடி ஆட்சி முன்னாடி வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 பேர் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. இப்போ உங்கள் மகன் தான் இருக்கேன். ஒரு தடவை தான் வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். என்ன தான் இந்த பையன் செய்கிறான்னு பாருங்களேன். ஏதோ சொல்கிறானே, ஒரு தடவை தான் போட்டு பார்ப்போமே. என்ன ஆயிரப்போகுது? ஒரு இது ஓட்டை போட்டு வீணாயிரப்போகுது. 60 வருஷமாக அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிவிட்டு ஒரு ஓட்டு வீணாகி போயிருக்குன்னு கவலைப்படுறது. அப்புறம் ஜெயிக்கிற பக்கம் போட்டுருவோம்.
திருட்டு பைய ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? கொலகார பைய ஜெயிக்கிறான்னா அவனுக்கு போட்டுருவியா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரின்னு ஆயிருமா? இது என்ன பைத்தியகாரத்தனமான முடிவு? எளிதானதை செய்யாதே, சரியானதை செய். ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்பாதே, நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பு. அதான் நல்ல வீரனுக்கு அழகு. போட்டு குழப்பிக்காத. எல்லாத்துலையும் நல்லது வேணும். பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல மாப்பிள்ளை. சாப்பிட கடைக்கு போயிடுவான், அந்த கடையில் சுக்கா அருமையாக இருக்கும், அங்கே பிரியாணி நல்லா இருக்கும், இங்கே புடவை நல்லா இருக்கும், அந்த நகை கடையில் வடிவம் டிசைன் அருமையாக இருக்கும். எல்லாத்துலேயும் நல்லதை தேடுறது. 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனில் ஒரு தருதலையை தேடி வச்சிடுறது. ஐத்தியக்காரத்தனம். காயிலாங்கடையில் போட வேண்டியதுக்கே ஓட்டை போட்டு போட்டு ஆட்சியை கொடுத்து கொடுமை.